வணக்கம் மக்களே, வெல்கம் டு அடா 24/7 தமிழ். நான் உங்கள் அருண். இந்த வீடியோ பதிவு SBI கிளர்க் நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. அந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவுல ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு 15 மினிட்ஸ்ல எப்படி அப்ளை பண்ணி முடிக்கலாம் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்ல போறேன். அதுக்கு பேசிக்கா சில விஷயங்கள் உங்க கைக்கு தேவை. என்னென்ன உங்க கையில ரெடிமேடா நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டக்கு டக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது நம்ம அடா 24/7 தமிழ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கு எனக்கு என்னென்னலாம் தேவை? ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் போன். மொபைல் போன்ல அப்ளை பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தாராளமா அப்ளை பண்ணலாம். ரைட்டா, உங்களுடைய மொபைலையே நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். இதுக்கு கூகுள் குரோம் அல்லது நீங்க சம்திங் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க. குரோம்ல இருந்து நான் சொல்றேன். ரைட்டா, கூகுள் குரோம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ஓபன் பண்ணி உங்களுடைய மொபைல் போன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா மேல இந்த இடத்துல ஒரு 3 டாட் இருக்கும். இந்த டாட்டை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய இது உங்களுக்கு வரும். ரைட்டா, சோ ஒண்ணு அதுக்குள்ள போகலாம் டைரக்டா. இல்ல அப்படின்னா எனக்கு இது வந்து போயிடுங்க. ரைட்டா, நீங்க டைரக்டா வந்துட்டு என்ன உங்களுக்கு SBI அந்த மாதிரி சம்திங் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணி நீங்க உள்ள போயிடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு லிங்க் வைக்கிறேன், அதை வச்சுதான் நீங்க உள்ள போக போறீங்க. ரைட்டா, உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு ஒண்ணு வரும். ரைட்டா, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க. இந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எப்படி இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஒண்ணு அப்படி நீங்க போகலாம். அப்படி இல்ல அப்படின்னா மொபைல லேண்ட்ஸ்கேப்ல திருப்பி வச்சு அப்ளை பண்ணலாம். மொபைல் போன்ல அப்ளை பண்ண முடியும். உங்ககிட்ட மொபைல் போன் இருக்கு அப்படின்னா தாராளமா மொபைல்லயே அப்ளை பண்ணுங்க. இல்ல பக்கத்துல இருக்க ப்ரௌசிங் சென்டர்ல போய் நீங்க அப்ளை பண்ணாலும் பண்ணிக்கலாம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட மொபைல் போன். ஏன்னா வித் மொபைல் நம்பரோட இருக்கணும். அந்த மொபைல் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம் முடியிற வரைக்கும் கண்டிப்பா இருக்கணும். ஸ்மார்ட் போனா இருக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு போன் உங்ககிட்ட இருந்தா போதுமானது. ரைட்டா, ஒரு மொபைல் போன். அடுத்தது இமெயில் ஐடி. இந்த இமெயில் ஐடி நல்லா தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் இந்த இமெயில் ஐடி மொபைல் நம்பர்ல தான் வரும். இது பத்திரமா உங்ககிட்ட இருக்கணும். மெயில் ஐடியோட பாஸ்வேர்டையோ இல்ல மொபைல் நம்பரையோ நான் வேற ஏதோ ஒரு நம்பர் கொடுத்தேன் மறந்துட்டேன் அப்படின்னா நீங்க சொல்லவே கூடாது. அது கண்டிப்பா உங்க கையில இருக்கணும். ரைட்டா, இதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஸ்கேன்டு காப்பி. ரைட்டா, ஸ்கேன் காப்பி. அதே மாதிரி உங்களுடைய சிக்னேச்சர் அதுவுமே ஸ்கேன் பண்ணி வச்சிருக்கணும். ஸ்கேன் காப்பி உங்களுக்கு கையில வச்சிருக்கணும். இதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் தம்போட இம்ப்ரெஷன் நம்ம சொல்லணும். இடது கை பெரு விரலினுடைய ரேகை நீங்க எடுத்து வச்சிருக்கணும். லெஃப்ட் தம்ப் எடுத்து வச்சிருக்கணும். அண்ட் ஃபைனலி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். இது எல்லாமே நீங்க கையில வச்சிருக்கணும்ப்பா. இதுல போட்டோ காப்பி வந்து பாத்தீங்கன்னா 20ல இருந்து 50 கேபிக்குள்ள உங்களுடைய சைஸ் இருக்கணும். சிக்னேச்சர் வந்து 10ல இருந்து 20 கேபிக்குள்ள உங்களுக்கு இருக்கணும். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து 20ல இருந்து 50 கேபிக்குள்ள இருந்தா அக்செப்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஹேண்ட் ரிட்டன் காப்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா 50ல இருந்து 100 கேபிக்குள்ள அதிகபட்சம் உங்களுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டா, இது ரெண்டு மட்டும் ஒரு தடவை நீங்க உங்களுடைய இதுல வந்து செக் பண்ணிக்கோங்க. ரைட்டா, மத்த இது ரெண்டும் எனக்கு கன்ஃபார்ம். பட் இது ரெண்டும் வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. லெஃப்ட் தம்ப் வந்து 20ல இருந்து 50 இல்ல 10ல இருந்து 20 கொஞ்சம் டவுட்டா இருக்கு, மறந்துட்டேன். ரைட்டா, சோ இது மட்டும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இது கரெக்டா இந்த அளவுல இருக்கணும். அண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சிக்னேச்சர் அண்ட் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் உங்களுக்கு அதே மாதிரி ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஒயிட் கலர் பேப்பர்ல பிளாக் கலர் பென் வச்சு நீங்க எழுதிக்கோங்க. பிளாக் கலர் பெருவிரல் ரேகை வந்து உங்களுக்கு ப்ளூ ஆர் பிளாக் ரெண்டுல எது வேணாலும் எடுக்கலாம். ரைட்டா, பெருவிரல் ரேகை வந்து ப்ளூ இங்க் ஆர் பிளாக் இங்க் எதுல வேணா எடுத்துக்கலாம். ஆனா சிக்னேச்சரும் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனும் பிளாக் கலர் பென்ல தான் எழுதணும். ஒயிட் கலர் பேப்பர்ல தான் நீங்க எழுதணும். அதை எழுதி அதை ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ரைட்டா, இது நம்பர் 1 ஃபர்ஸ்ட் விஷயங்கள். இது எல்லாமே நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதுக்கப்புறம் தான் நீங்க எங்க போகணும், அப்ளிகேஷனுக்குள்ளேயே உங்களுக்கு போகணும்பா. அப்ளிகேஷன் வந்து நீங்க எப்படி கிளிக் பண்ணி உள்ள போகணுன்றத கீழே கமெண்ட்ல நான் ஃபர்ஸ்ட் லிங்கா ஒன்று வச்சிடறேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா இந்த பேஜ் வந்துடும். இது வந்து நம்ம SBI கிளர்க்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணக்கூடிய பேஜ். இதுல மஞ்சள் கலர்ல கிளிக் ஹியர் தி நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குல்ல, இததான் நீங்க கிளிக் பண்ணணும். சார் நான் இதுக்கு முன்னாடி ஆண்டுல SBI கிளர்க் அப்ளை பண்ணிருக்கேன், இல்ல இப்போ வந்திருக்க SBI PO அப்ளை பண்ணிருக்கேன், SBI அப்ரண்டிஸ் என்ன வேணா நீங்க அப்ளை பண்ணீங்க, அதை பத்தி கவலை இல்ல. இந்த SBI கிளர்க்கு இப்பதான் நீங்க முதல் தடவை அப்ளை பண்ண போறீங்க. சோ SBI கிளர்க்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றதுனால இந்த கிளிக் ஹியர் டு தி நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் நீங்க கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணி உள்ள போயிடுங்க. இதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் ஆகும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல உங்களுடைய நேம், உங்களுடைய நேம், அப்புறம் வந்து என்ன கேட்பாங்க, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கேட்பாங்கப்பா. ரைட்டா, சோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், இது கொஞ்சம் மறைஞ்சிருக்கு, நம்ம பேஜுக்குள்ள போயிடலாம். ரைட்டா, ஓகே ரைட். எஸ், அந்த ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் என்ன எழுதணும்ன்றத நான் காட்டுறேன். இதுல மொத்தம் 5 ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா பேசிக் இன்ஃபர்மேஷன், போட்டோ காப்பி அண்ட் சிக்னேச்சர் அண்ட் டீடைல்ஸ் அப்லோட் பண்றது, ப்ரிவியூ பாக்குறது, அப்லோட் பண்றது. ரைட்டா, டாக்குமெண்ட் அப்லோட் பண்றது. மொத்தம் 5 வகையான விஷயங்கள் இருக்கு. இதுக்கப்புறம் 6வது தான் நம்மளுடைய பேமெண்ட். மொத்தம் 5 ஸ்டேஜை தாண்டி 6வது ஸ்டேஜ் தான் நீங்க பேமெண்ட் பண்ண போறீங்க.
ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் வாங்குவாங்க, அதுதான் ரிஜிஸ்ட்ரேஷன். சரியா? இப்போ என்னோட வீடியோ எடுத்து விட்டுறேன், கரெக்டா ஷார்ப்பா 10 நிமிஷம் தான் போதும், இதெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சிடலாம். ரைட்டா? என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத கிளியரா கவனிங்க. என்ன கொடுத்துருக்காங்க? முதல்ல என்னுடைய நேமோட ஃபர்ஸ்ட் பார்ட். ரைட்டா? இப்போ எனக்கு ஒரே ஒரு பேர் தான் இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்ல, 2 பேரா இல்ல 3 பேரா இருக்கு அப்படின்னா தனித்தனியா பிரிச்சு கொடுங்க. இப்போ என்னுடைய பேர் வந்து அருண், ARUN கேபிட்டல் லெட்டர்ல எழுதுங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க, ARUN. ரைட்டா? மிடில் நேம் எனக்கு கிடையாது, நான் எதுவுமே ஃபில் பண்ணல. லாஸ்ட் நேம் பிரசாத். அப்புறம் ஸ்பெல் நான் வந்து இனிஷியல் போட்டுருவேன். ரைட்டா? PRASATH P இந்த இடத்துல கொடுத்துருவேன். இந்த இடத்துல நம்மளுடைய பேர் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இங்க வரக்கூடிய பேரும் உங்களுடைய டாக்குமெண்ட்ல இருக்கிற பேரும் ஒரே மாதிரி இருக்கணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம ரொம்ப தெளிவா அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? இது முதல் விஷயம். அடுத்தது நம்மளுடைய மொபைல் நம்பர். 2 தடவை நம்மளுடைய மொபைல் நம்பர் கேட்பாங்க. ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இஸ் ஆப்ஷனல். ரைட்டா? இது ஆப்ஷனல். அதே மாதிரி பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் தான் நமக்கு கன்ஃபார்மா கொடுக்கணும், மீதி இருக்கிறதெல்லாம் ஆப்ஷனல் தான். ரைட்டா? ரைட். அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர் இருக்குன்னா கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. உங்களுடைய மெயில் ஐடி இங்க கொடுத்து டொமைன் நேம் வந்து இங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது மறுபடியும் ஃபுல்லா கன்ஃபார்மா நீங்க எழுதுற மாதிரி இருக்கும், ஃபுல்லா டைப் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கேப்சர் கோட் இந்த இடத்துல கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒரு மொபைல் நம்பர் ஒரு இமெயில் ஐடி வச்சு ஒரு தடவை தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். இதுல ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா வேற ஒரு மொபைல் நம்பர் வேற ஒரு மொபைல் இமெயில் ஐடி வச்சு தான் இன்னொரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும், இதே வச்சு பண்ண முடியாது. ரைட்டா? சோ பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஓகே அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணி அடுத்தது உள்ள போயிடுங்க. நம்மளுடைய போட்டோ அண்ட் சிக்னேச்சரை அப்லோட் பண்ணணும். இதுல உங்களுடைய போட்டோ காப்பியை நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்கேன் காப்பி ஏற்கனவே வச்சிருப்பீங்கல்ல, அதை அப்லோட் பண்ணுங்க, ஐ கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய சிக்னேச்சரை கிளிக் பண்ணுங்க, ஐ கன்ஃபார்ம் கொடுத்து நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. இதுல போட்டோ அண்ட் சிக்னேச்சர் முடிஞ்சு போச்சு. அடுத்தது நம்மளுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க. டீடைல்ஸ்ல வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன், நம்மளுடைய குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. முதல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன கேட்டகரி ஆஃப் த பீப்புள், எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா, ஜெனரலா, இடபிள்யூஎஸ்ங்கிறத முடிவு பண்ணி அதை நீங்க கிளிக் பண்ணணும். அடுத்தது அதுல கேஸ்ட் பத்தி கேட்பாங்க, நீங்க எந்த கேஸ்ட சேர்ந்தவன்னு கேட்பாங்க. அதுல சப் கேஸ்ட் என்ன இருக்கோ அதை நீங்க டைப் பண்ணணும். அதுக்கு அடுத்தது நீங்க அப்ரண்டிஸ் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ட்ரெயினி அப்ரண்டிஸ் ட்ரெயினிங் முடிச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. எஸ் ஆர் நோ. எஸ்ன்னு கொடுத்தா மட்டும் இந்த காலம்லாம் ஓபன் ஆகும், ஃபில் பண்ணணும். நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் தேவையில்லை. சரிங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நீங்க பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, மாற்றுத்திறனாளியான்னு கேட்பாங்க. எஸ்ன்னு கொடுத்தா மட்டும் இதெல்லாம் ஃபில் பண்ணணும். நோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் ஃபில் பண்ண தேவை கிடையாது. ரைட்டா? இதுக்கு அடுத்தது உள்ள போனீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய டீடைல்ஸ் பெரும்பாலும் இங்க எல்லாம் வந்து இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கான இந்த மாற்றுத்திறனாளிகள் உண்ட அந்த டாபிக்ஸ் எல்லாமே வரக்கூடியது. இது பெரும்பாலும் நமக்கு தேவைப்படாது. ரைட்டா? இதெல்லாம் முடிச்சு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரைட்டா இது வரைக்கும் ஃபுல்லுமே வந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 1-2 கேள்விகள் இருந்தாலும் அது மேக்ஸிமம் நோ தான். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் மாற்றுத்திறனாளிகளுக்கான உண்டான டாபிக். இதுக்கு அடுத்தது நீங்க எந்த ரிலீஜியஸ் கேட்பாங்க. ரைட்டா? எந்த மதத்தை சேர்ந்தவர், ஹிந்துவா, புத்திசமா, ஜெயினா, சம்திங் கேட்பாங்க. ரைட்? அதுல எந்த இதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க, அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்க மைனாரிட்டி கம்யூனிட்டியான்னு கேட்பாங்க. நிறைய பேர் மைனாரிட்டி கம்யூனிட்டிங்கிறது என்கிட்ட கேக்குறீங்க, பட் நீங்க மைனாரிட்டி கம்யூனிட்டியாங்கிறது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. ஏன்னா நீங்க என்ன கம்யூனிட்டி அப்படின்றது எனக்கு தெரியாது. ஸோ உங்களுடைய கம்யூனிட்டி மைனாரிட்டியா இல்ல என்னங்கிறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதை நீங்க பார்த்து உங்களுடைய கம்யூனிட்டி மைனாரிட்டி கம்யூனிட்டியா இல்ல மெஜாரிட்டி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. எஸ் ஆர் நோ கொஸ்டின் தான். ரைட்டா? அதுக்கு அடுத்தது நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்பாங்க. பெரும்பாலும் இதுலயும் நம்ம நோ தான் கொடுப்போம். எஸ் கொடுக்குறவங்க மட்டும் அவங்களுடைய சர்வீஸை பத்தி இந்த இடத்துல ஃபுல்லா டீடைல் கொடுக்கணும். இல்ல அப்படின்னா இதெல்லாம் ஓபன் ஆகாது, பிரச்சனை கிடையாது. அடுத்தது சிபில் ஸ்கோரை பத்தி கேட்டிருப்பாங்க. சிபில் ஸ்கோருக்கு முன்னாடி ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எங்க சார் செக் பண்றது அப்படின்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஜிபேல கூட செக் பண்ணலாம். ரைட்டா? கூகுள் பே இருக்குல்ல, அதுல கூட நீங்க சிபில் ஸ்கோர் வந்து செக் பண்ணிக்கலாம். ரைட்டா? சோ இது வந்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த சிபில் ஸ்கோரை பத்தி இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. நீங்க எஸ்பிஐல வந்து ஒர்க் பண்றீங்களா, ஆபீசராவோ இல்ல வந்து எஸ்பிஐல ஏற்கனவே கிளரிக்கல் கேடராவோ ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஒர்க் பண்றீங்களான்னு கேட்பாங்க. அந்த விஷயத்தை இதுல வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. எஸ் ஆர் நோ. ரைட்டா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு எலிஜிபிள், நீங்க இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிளா, இது பெரும்பாலும் இங்க வரப்போறது இல்ல, பட் வந்துச்சு அப்படின்னா எஸ் ஆர் நோ கொஸ்டின் தான், எஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. அடுத்தது உங்களுடைய பேன் நம்பர் கேட்பாங்க. கன்ஃபார்மா பேன் நம்பர் உள்ள கொடுக்கணும். அடுத்தது நம்மளுடைய நேஷனாலிட்டி, அவங்களே அந்த இடத்துல இந்தியன் தான் ஃபில் பண்ணிருப்பாங்க, அதை அப்படியே விட்டுருங்க. அடுத்தது நமக்கான எக்ஸாமினேஷன் சென்டர். எக்ஸாமினேஷன் சென்டர் பிலிமினரி அண்ட் மெயின்ஸுக்கு நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ பிலிமினரி எக்ஸாமினேஷன் சென்டர் அண்ட் மெயின்ஸோட எக்ஸாம் சென்டர் கேட்பாங்க. இதுல பிலிமினரி அண்ட் மெயின்ஸோட எக்ஸாம் சென்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, காஞ்சிபுரம், கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகர்கோவில், நாமக்கல், ராமநாதபுரம், சேலம், தாஞ்சூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர் அப்படின்னு சொல்லி இத்தனை இடங்கள்ல நமக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுக்குறாங்கப்பா. ரைட்டா? அண்ட் அதே மாதிரி நம்மளுடைய ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. இந்த ஐடி ப்ரூஃப் நீங்க கிளிக் பண்ணிட்டு என்ன டைப் ஆஃப் ஐடி ப்ரூஃப் கொடுக்க போறீங்கிறதையும் செலக்ட் பண்ணிடுங்க. பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி எல்லாத்துலயுமே வித் போட்டோ, உங்களுடைய போட்டோ தெளிவா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு இதை நீங்க எடுத்துக்கோங்க. சரிங்களா? ரைட்? இதை ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஜெண்டர்,
நீங்க ட்வின்ஸா இருக்கீங்களா அப்படின்றத கேட்பாங்க. உங்களுடைய பிரதர் ஆர் சிஸ்டர் யாரும் ட்வின்ஸ்ல இருக்காங்களா, அவங்களோட ட்வின்ஸ் பேர் என்ன, அந்த மெயில் என்ன, அவங்களுடைய பெயர் என்ன, உங்களுடைய மேரேஜ் ஸ்டேட்டஸ் கேட்பாங்க. இது எல்லாமே ப்ராப்பரா ஃபில் பண்ணிடுங்க. இதுக்கு அடுத்தது உங்களுடைய அப்பா பேரு, உங்களுடைய அம்மா பேரை 2 தடவை நீங்க டைப் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க உங்களுடைய மனைவி இருந்தாங்க அப்படின்னா, அல்லது கணவன் இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்பூஸ் நேம், ரைட்? உங்களுடைய கணவன் ஆர் மனைவியோட பெயரை நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்தது உங்களுடைய அட்ரஸ். அட்ரஸ்ல வந்து கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் தான் உங்களுடைய பெர்மனன்ட் அட்ரஸும் அப்படின்னா நீங்க எஸ் சேம் அஸ் தட் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் அப்படின்றத உங்களுடைய கொடுத்துருங்க. இல்ல நான் வந்து இருக்கிறது வேற, ஆனா என்னுடைய பெர்மனன்ட் அட்ரஸ் வேறையா இருக்கு அப்படின்னா 2 அட்ரஸையுமே நீங்க கொடுக்கலாம். எங்க உங்களுக்கு வருதோ அந்த இடத்த நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. சரிங்களா? ரைட். சோ அடுத்த விஷயம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஃபில் பண்ணிடுங்க. வேலிட் யுவர் டீடைல்ஸ் கொடுங்க. இப்போ உங்களோட டீடைல்ஸ் வந்து வேலிட் பண்ணுவாங்க. அந்த வேலிட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணி போயிடுங்க. தப்பு இருக்கு அப்படின்னா ஆரஞ்சு கலர்ல காட்டும், தப்பு எதுவும் இல்லை அப்படின்னா வெரிஃபைட் சக்சஸ்ஃபுல்லி காட்டும். ஓகே பண்ணி நீங்க அடுத்தது உள்ள போயிடலாம். ரைட்டா? ஒருவேளை தப்பு இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி காட்டும். ரைட்டா? இந்த மாதிரி தப்பு இருக்கு அப்படின்னா ஆரஞ்சு கலர்ல ரெட் கலர்ல மார்க் பண்ணி காட்டும். இந்த இடத்துல நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்றது காட்டும். ஒன் மோர் எரர் ஃபவுண்ட் பேஜ் அப்படின்னு காட்டும். ரைட்டா? தப்பு இருந்துச்சுன்னா, தப்பு இல்லை அப்படின்னா இப்படி வெரிஃபைட் சக்சஸ்ஃபுல்லி வந்துடும். ரைட்டா? சோ தப்பு இருக்கிறத சரி பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, உள்ள போயிடுங்க. அடுத்தது நம்மளுடைய குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதுல வந்து நம்மளுடைய கல்வி தகுதி, அப்புறம் நம்மளுடைய எஜுகேஷன் டீடைல்ஸ் போக நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை பத்தி கேட்பாங்க. உங்களுடைய காலேஜ் டீடைல்ஸை இதுல வந்து ஃபுல்லா ஃபில் பண்ணிடுங்கப்பா. அடுத்தது உங்களுடைய காலேஜ்ல வந்து நீங்க என்ன படிச்சிருக்கீங்க. பெரும்பாலும் இன்ஜினியரிங் படிச்சவங்க என்ன டிகிரி முடிக்கிறதுன்னு கேட்பாங்க. இன்ஜினியரிங்கே நீங்க கொடுத்துருங்க, பிரச்சனை கிடையாது. அது போக ஆர்ட்ஸ், சயின்ஸ், காமர்ஸ், அக்ரிகல்ச்சர் எல்லா விதமான டிகிரிகளும் உள்ள இருக்கு. சரிங்களா? அது உங்களுடைய கேட்டகரி. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய மைனாரிட்டி கம்யூனிட்டிக்காக எது நீங்க இந்த இது கேட்கிற ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் வேணுமான்னு கேட்பாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். வேணும் அப்படின்னா நீங்க போகலாம், இல்ல அப்படின்னா நோ கொடுத்துக்கலாம். இது வந்து ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மாணவர்களுக்கான என்ன கொடுக்குறாங்க, மைனாரிட்டி கம்யூனிட்டில இருக்கிறவங்களுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 1 வீக் ட்ரைனிங் போகும்பா. எக்ஸாம் எப்படி நடக்கும், அந்த எக்ஸாம் பத்தின விஷயங்கள் வந்து அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ரைட்டா? ரைட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும்னு சொல்லி கேட்பாங்க. முதல்ல தமிழ். ரைட்டா? அதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கிலீஷ், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ தெரியும். அதை ரீடு, ரைட்டு, ஸ்பீக் மூணுமே வந்து நம்ம கொடுக்கணும்ன்ற அவசியம்லாம் கிடையாது. ரைட்டா? உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இதையும் வேலிட் கொடுங்க. வேலிட் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய ப்ரிவியூ பேஜ் வந்துடும். ரைட்டா? உங்களுடைய கம்ப்ளீட் ப்ரிவியூ பேஜ் வந்துடும். இப்போ உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க ஃபுல்லா டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் ஃபுல்லா தரவா செக் பண்ணுங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நீங்க கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் மாத்தவே முடியாது. இன்கேஸ் இது வரைக்கும் நீங்க ஃபில் பண்ணதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு வெளியே போனா கூட திரும்ப வந்து எடிட் பண்ணிக்கலாம். பட் இப்போ கம்ப்ளீட் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துட்டீங்கன்னா இதோட முடிஞ்சு. இதுக்கப்புறம் உங்களால எடிட்டே பண்ண முடியாது. ரைட்? ஐ அக்ரி அண்ட் த கன்ஃபார்ம் தட். ரைட்டா? the name of the field, the name is applicant is that match or exactly ID proof அப்படி சொல்லுவோம். மூணாவது வந்து நம்ம டிக் பண்ண கூடாது. சில பேர் மட்டும் தான் டிக் பண்ணணும். யார் டிக் பண்ணணும்? நேம் பண்ணவங்க, அதாவது ரீநேம் வச்சவங்க, பேர் மாத்தினவங்க. ரைட்டா? ஒருவேளை உங்க பேர் வந்து மாத்தப்பட்டிருந்தால் அதுக்கான ஒரிஜினல் டாக்குமெண்ட் நீங்க கொண்டு வரணும். கெஜெட்டட் காப்பி சைன் பண்ணிப்பாங்கல்ல, அது நீங்க கொண்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ரைட்டா? the last one uploading document. என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும்? என்னுடைய ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனையும் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனையும் அப்லோட் பண்ணணும். அதை ரெண்டையும் நீங்க உங்களுடைய அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கேப்சர் கோட கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. உங்களுடைய ஃபீ பேமெண்ட் யாருக்கெல்லாம் 750 ரூபாய் இருக்கோ அவங்க எல்லாம் ஃபீ பேமெண்ட் காட்டுவாங்க. யாருக்கெல்லாம் 150 ரூபாய் 150 ரூபாய் நினைக்கிறேன் 150 ரூபாய் இருக்கு அவங்களுக்கு அந்த பேமெண்ட்டை காட்டும். கேப்சர் கோட கொடுத்து உள்ள போனீங்க அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட் தான். கம்ப்ளீட்டா கையோட ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி முடிச்சிருங்க. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அதர் டெபிட் கார்டு, அந்த இன்டர்நெட் பேங்கிங், வேலட் ஆர் கேஷ் கார்டு அண்ட் கியூஆர் கோடு, யூபிஐ இத்தனை டைப் இருக்கு. மேக்ஸிமம் இப்ப யூபிஐ நிறைய பேர் யூஸ் பண்றோம். யூபிஐ ஆப்ஷனுமே இருக்கு. டைரக்டா நீங்க பேஜ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சாரிப்பா ரைட்டா? சோ யூபிஐ நிறைய பேர் வந்து இப்ப நம்ம ஃபில் பண்றோம். யூபிஐயும் கொடுத்துருக்காங்க. ரைட்? அதனால யூபிஐ வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபில் பண்ணிக்கலாம். பிரச்சனை கிடையாது. இதுதான் நம்மளுடைய அப்ளிகேஷன் ஃபில் பண்ண வேண்டிய ஒரு ப்ராசஸ். கொஞ்சம் வேகமா தான் சொல்லியிருக்கேன். பட் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராசஸ். நீங்க நினைக்கிற அளவுக்கு அவ்வளவு கிரிட்டிக்கல்லாம் கிடையாது. ரொம்ப எளிமையா நீங்க ஃபில் பண்ணலாம். ரொம்ப பேசிக்கான சில விஷயங்கள் தான் கேட்பாங்க. சரிங்களா? இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். Thank you so much and bye, see you. And doubt இருக்கு அப்படின்னா ada247.com ரைட்டா? என்னுடைய மெயில் ஐடி arun.prasad@ada247.com. எப்பனாலும் மெயில் அனுப்புங்க. புக்ஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் வேணுங்கிறவங்களும் என்னுடைய மெயில் ஐடியில கேட்டு வாங்கி தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? புக் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் நான் கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணுவேன். இது டெஸ்ட் பேக் மஸ்ட். எல்லாரும் வாங்கி தான் ஆகணும். எல்லாரும் வாங்கி எழுதி தான் ஆகணும். இது கட்டாயமா நான் சொல்லுவேன். சோ இந்த டெஸ்ட் பேக் வேணும்ன்றவங்க என்னுடைய மெயில் ஐடியில என்னை கான்டாக்ட் பண்ணி டெஸ்ட் வாங்கிக்கோங்க. சரிங்களா? சோ பர்ச்சேஸ் பண்ணும்போது Y249 அப்படின்ற கூப்பன் கோட் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். சோ இந்த கூப்பன் கோட பயன்படுத்திக்கோங்க. ada247 மொபைல் ஆப் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா கீழே கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல ரெண்டாவதா ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ஃபார்ம் அதே மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. முதல் லிங்க் வந்து ஒரு என்கொயரி ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை தவறாம எல்லாரும் ஃபில் பண்ணிடுங்க.
தேங்க்யூ so much and bye see you. கீழே கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் வச்சிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபைனலா ஒரே ஒரு இடம் மறந்துட்டேன், ரைட்டா? ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்ல என்ன சார் எழுதணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. ஸோ ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்ல என்ன எழுதணும் அப்படின்றத ஒரு தடவை நான் சொல்லிடுறேன். ரைட், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன்ல இதுதான் நீங்க எழுத போறீங்க. ஐ அப்படின்ற இடத்துல நீங்க ஆரம்பிக்கணும். the name of the candidate அப்படின்ற இடத்துல வந்து உங்களுடைய பெயரை நீங்க எழுதிடுங்க. ஐ அருண் பிரசாத் பி, டேட் ஆஃப் பர்த் ஹியர் பை தி டிக்ளேர் தட், இதெல்லாம் கொடுத்து அப்படியே நீங்க என்ன பண்ணிடுங்க, இத ஃபுல்லா எழுதி உங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் எடுத்து அப்லோடும் பண்ணிடுங்க. சரிங்களா? சோ தேங்க் யூ so much and bye see you. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நான் சந்திக்கிறேன். மிக்க மகிழ்ச்சியா நன்றி. இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிவிட்டு நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.